ஆரம்பத்தில் நானும் அப்படிதான் பலத்தால் எல்லாத்தையும் சாதிச்சிடலாம்னு முரட்டுத்தனமாக தான் தெரிஞ்சேன். ஆனால் பலகீனத்தை அடக்கி ஆள்றது நாட்டுக்கு இல்லை, காட்டுக்கு தான் பொருந்தணும். அன்பால் தான் எல்லாத்தையும் ஆளணும்னு எனக்கு புரிய வச்சதே எங்கள் மீரா தான். முத்துராமலிங்க ஐயாவுக்கு நான் பாதுகாப்புக்கு வந்தது என் கடமை. இப்படி ஒரு பிரச்சனை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்க? கூப்பிடுற அந்த மேனேஜரை. என்ன சார், எங்களை என்ன பண்ண சொல்றீங்க? இன்னும் 10 நிமிஷத்துல பேக்கிங் வரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. விஷயம் புரியாம பேசாதீங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னா? என்ன சார் இன்னும் நடக்கணும்? குத்து விளக்கு மாதிரி இருக்கிற பொண்ணை டவலை கட்டி காவரை டான்ஸர் மாதிரி ஆக்கி விட்டுருக்கீங்களே. இதெல்லாம் ஆவறது இல்ல, இனி பேசி பிரயோஜனம் இல்ல. இங்க பாரு, இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருக்காடா இந்த ஆளு. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். தப்பு நடந்து போச்சு, பெருசு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். எது சின்ன தப்பு? இந்த ஓட்ட போட 13,000 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கேன். From this incident. What happened? Did you call the embassy? உனக்கு இருக்கு வேடிக்கை. ஏலே, தெரியாத ஊராட்சி தனியாவா போற? இத பாருங்கம்மா, இவனை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா குரல் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. வேலு, நீ தைரியமா போடா, குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன். அந்த கோச்சாவை நீ பாத்துட்டு வாடா. என்னடா கோச்சா? பூமிக்குள்ள போனவன் புழுதிக்குள்ள இருந்து வரானேன்னு பாக்குறியா? புயல் எப்பவுமே புழுதியோட தாண்டா வரும்.